ரீசெண்ட் டைமில் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணி போன வ்ளாகில் போட்டிருந்தேன். அதை ரொம்ப குண்டாக இருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் எப்படிக்கா எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிங்க் சாரி அது லேட்டஸ்ட்டாக எடுத்தது. ஸோ எப்படி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வரலையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு குக்கீஸ்க்கு எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ எனக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரேவந்தை கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் விவான் குட்டியும் ஆடானா கிளம்பி வந்துட்டார். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, ஸோ வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் எங்கேயும் வெளியில் அவ்வளோவா போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட இன்றைக்கி பிக்னிக் போகிற மாதிரி நினச்சிட்டு அவர் பேக்கிங்க்கு வராரு. ஸோ அவனுக்கு பேக்கிங் வந்தாலே வந்து சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய டாய்ஸ் கொண்டு வருவான். ஸோ அங்கே உட்காந்து நம்ம ஸ்டாஃப் கூட விளையாடிட்டே இருப்பான். அண்ட் இன்றைக்கி ரேவந்த் இருக்கிறதுனால ஒரு வழி பண்ண போகிறான். ஸோ பேக்கிங் கிளம்பிட்டோம், ஃபேமிலியாக கிளம்புறோம். நான் விவான் ரேவந்த். ஸோ விவான் குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். குக்கீஸ் இருந்தாலும் வந்து மக்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒரு செட்டு ஸ்ப்ரே ட்ரெஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ வரத்துக்கு எப்படி நைட்டு 8:39 ஆகிடும். அதுக்குள்ளே சரி கொஞ்சம் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் டாய்ஸு அவர் டாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு. போல் மேலே டாய்ஸ் உனக்கு இதுக்குள்ள இருக்குது. சரிலாம் கிளம்பலாம். ஜாலியாக இருக்கா? நீ என்ன பண்ணுவேன் பேக்கிங் வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவியா? பேக்கிங் ஹெல்ப் பண்ணுறியா? ஆமாம், அண்ணா ஸ்டிக்கர் ஹெல்ப் பண்ணுவோம், நீ பேக்கிங் ஹெல்ப் பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து நம்ம ஆட்டோவில் கிளம்புறோம். அண்ட் பேக்கிங் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கே கொஞ்சம் கிளிப்பிங் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்லாம் வந்து காட்டுவோம். ஸோ இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சட்டிலாக இருந்தது. வெதர் கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து பசங்களோட போகிறது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 3:30 மணி போல் போய் சேர்ந்தாச்சு. ஸோ பட்டர்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டேன். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி தான் நம்ம குக்கீஸ் செய்வோம். பட்டர்லாம் ஸோ ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் கொடுத்தோன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு நடுவில் எங்கள் 2 பேருமே செம்மையாக விளையாடிட்டே இருந்தாங்க, நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கு நடுவில் வந்து நான் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருந்த எத்தனை குக்கீஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25+ வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். அண்ட் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 பாக்ஸஸ் கிட்ட பேக் பண்ண போகிறோங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஆர்டர்ஸ், வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் கலந்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய இவ்வளோ வந்து ஆதரவுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ கிட்ஸு வந்து இருக்கிறப்போ வேலை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போகிறது தெரியாது. எல்லாம் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் யோசிச்சிட்டே இருந்தேன், இந்த விவான் குட்டி வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ரேவந்த் அழகாக வந்து அவனை வந்து அக்கம்பெனி பண்ணி அவனுக்கு நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்பெனி கொடுத்துட்டான். அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள். விவான் குட்டி வந்து நம்ம லிட்டோட ஸ்டிக்கரை ஒட்டுறாரு, ரேவந்த் வந்து சைட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறாங்க. ஸோ 2 பேருமே லிட்டரலாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, த்ரூ அவுட் அந்த 60 பாக்ஸஸோட அந்த லிட் ஸ்டிக்கர்ஸ் விவான் குட்டி தான் ஒட்டினான். அவ்வளோ அழகாக சுருக்கம் இல்லாமல் குழந்தை அழகாக ஒட்டுறான். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க தெரிஞ்சுட்டாலே அவங்க லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பணத்தை வீணடிக்க மாட்டாங்க, கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரெக்டான பாதையில் வளருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரேவந்த் வந்து ஒரு 2 நாளாக என் கூட பேக்கிங் வந்துட்டுருக்கான். அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியமாக எவ்வளோ வேலை கூட நினச்சி பார்க்கவே இல்லைம்மா, பயங்கரமாக வந்து நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். இந்த மதர்ஸ் டேக்கு எனக்கு கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட் அதை எடுத்துக்கிறேன். அம்மா படுற கஷ்டம் பசங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் குட்டியாக வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த அகரோட ஸ்டாண்ட் மிக்சரே போதுங்க. சூப்பராக நீங்கள் இதை வச்சு நீங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கெமிக்கல் ஃப்ரீ நாட்டு சர்க்கரை. நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட தான் வாங்குறது. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ கிடையாதுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் குக்கீஸ் செய்வோம். ஸோ நம்ம குக்கீஸில் பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட சேர்க்குறது கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ரா மெட்டீரியல்ஸே வாங்கி நம்ம செய்வோம். கோதுமை மாவு கூட நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறது தான். ஸோ எல்லாமே நம்மளே ரெடி பண்ணுறது தான். பீட்ரூட் பவுடருக்கு வந்து பீட்ரூட்ஸ்லாம் நம்மளே வந்து அந்த மிஷின் தெரியுது பார்த்திங்களா பின்னாடி, அந்த மிஷினில் வந்து நல்லா டிஹைட் பண்ணி நம்ம வந்து பவுடர் பண்ணி தான் நம்ம பீட்ரூட் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த குக்கீஸ் ஒன்றுமே பார்த்திங்கன்னா 100% கெமிக்கல் ஃப்ரீ. அது ஃபேக்ட்ரியில் பண்ணுறது கிடையாது, ஹோம்மேட் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்போம். நம்ம இவ்வளோ தரமாக பண்ணுறதுனால தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட 2 வருஷமாக ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. நம்ம பியூர் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோங்க. நிறைய பேர் வந்து கொழுப்புலாம் நிறைய விதமான ஃபேட்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பியூர் பட்டரில் மட்டும்தான் நம்ம அந்த குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் ரைஸ், அதாவது
காட்டு யானை, கருப்பு கவுனி, ரத்தசாலின்னு சொல்லி இது மாதிரி ரைஸஸ் வச்சு நம்ம குக்கீஸ் பண்ணுறோம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் நம்ம வெப்சைட்லேயும் ஒரு செக் பண்ணி பாருங்கள், நிறைய காம்போஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஆர்டருக்குமே கூட பார்த்தீங்கன்னா வாட்ச், கிட்ஸ் எல்இடி வாட்ச் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கம்மியாக தான் இப்போ அந்த எல்இடி வாட்ச் ஸ்டாக் இருக்குது, நிறைய போயிடுச்சு. வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டாக் இருக்கிற வரையும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம குக்கீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர்ஸ் இருந்தால் ஒரு ஆர்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 குக்கீஸ் கூட சேர்ந்துருக்கும். நம்ம அழகாக வந்து டிஸ்பேச் பண்ணி கொரியருக்கு ரெடி பண்ணிவிட்டோம். காலைல கொரியர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை அஃபிஷியலாக யூடியூப்லேருந்து யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் அந்த ஒரு சின்ன மீட்டப்புக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி இந்த அழகான பிங்க் சாரீ தான் கட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ கட்டிட்டு நான் வந்து ஃபோட்டோ போட்டு நிறைய வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வச்சப்போ நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ அப்படின்ட்டு. எப்போவுமே பிளெயின் கலருக்கு கொஞ்சம் வந்து நம்ம டிசைன் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கான மேட்சிங் இயரிங்ஸ் அக்சசரிஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் அந்த மீட்டப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பர்சனல் இன்வைட் வரும். அதாவது நம்ம பேரை சொல்லி நம்ம சேனல் பேரை குறிப்பிட்டு நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூட யாரையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பர்சனல் இன்வைட் அப்படின்னால கரெக்டாக ஒரே ஒரு கிரியேட்டருக்கு மட்டும்தான் வந்து அந்த இன்விடேஷன் போய் சேரும். எங்கிட்ட நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. சூப்பராக செம்மையாக கலெக்டக்கூடிய நிறைய வந்து விமன் கிரியேட்டர்ஸை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. கையில் இந்த பேண்டை டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து நம்ம அந்த வெயிட் லாஸ் பற்றி பேசலாம். நிறைய பேர் வந்து பர்சனலாக என்ன பார்த்தவங்க வீடியோவில் பார்த்து, அக்கா நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன வந்து நீங்கள் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், எப்படி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு 5 விஷயம் தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் ரைஸை சாப்பிட்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். கின்வா மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 5 நாள் கின்வா எடுத்துப்பேன். 2 நாள் வந்து நம்ம கோதுமை ரவை இருக்குல்ல அதில் கிச்சடியை எடுத்துப்பேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மதியானம் தூங்குறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுதுங்க. காலையில் எழுந்திருக்கிறேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது வந்து ரீல்ஸ் எடுக்கிறது, இல்லை நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது, நிறைய வந்து டைட் ஸ்கெடியூலாக வச்சுருக்கேன். ஸோ தூங்க மாட்டேன். ஸோ தூக்கத்துலாம் நிறைய நமக்கு வெயிட் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மதியானம் தூங்க மாட்டேன். அண்ட் நைட் வந்து ரைஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்ஷியலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு சொல்ல முடியாது, பார்ஷியலாக ஸ்டாப் பண்ணிட்டு. இந்த 3மே எனக்கு நல்ல வெயிட் லாஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும். சுகர் இருக்குன்னா டயபெட்டிக் மெடிசன்ஸ், தைராய்டு இருக்குன்னு தைராய்டு கிடையாது. எனக்கு வந்து டயபெட்டிக் தான் ஃபஸ்ட்டு இருந்தது ப்ரெக்னென்ட் டைமில். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் டயபெட்டிஸை. ஸோ அதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பர் மெடிசன் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு வந்து எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு இருந்தது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணுங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ தண்ணி குடிப்பேன் நான். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல வெயிட் லாஸ் ப்ரொமோட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாக்கா உங்கள் வெயிட் லாஸ் சரின்னு சொல்லுங்கள். நிறைய வந்து டெடிக்கேட்டடாக வீடியோஸ் வேணும்லாம் போடுறேன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு வேணும்னா நான் டெடிக்கேட்டடாக நான் என்ன சாப்பிட்றேன்னு முதல் கூட நான் போடுறேன். வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் விசிபிளாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் அக்கா வெயிட் லாஸ் தெரியுதுன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். இங்கே நிறைய நான் வந்து என்னோடய யூடியூபர்ஸை பார்த்தேங்க. நிறைய பேர் பேசினாங்க. அண்ட் அதில் வந்து என்னை பிடிச்சி எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் வந்து இந்த கப்பை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆஷாஸ் குக்கின்னு சொல்லி, நான் வந்து சோலோ ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு சூட்கேஸ் பர்த்டே வந்து நம்ம எல்லாம் கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லி சிஸ்டரை எழுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து தெலுங்கு யூடியூபர் கூட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாயின்ட்டு அபிருச்சின்னு சொல்லி சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, குக்கிங் சேனல். ரொம்ப அழகாக வந்து அவங்க ரெசிபீஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட நல்லா கூட பேசி பழகிறதுக்கு நல்லா டைம் கிடச்சிது. ஸோ கடைசியாக ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை.